उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्व யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமும் திருநகாய வகை தீஸ்வரங்காய தேவிக்கு தன்னோ நரசிம்ம கிருஷ்ணோதியார். இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமிக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன விரதம் இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு மற்றும் ஞான கடவுளான ஞான சக்தி அயக்ரீவரை விரதம் இருந்து வழிபடுவது குடும்பத்தில் நிம்மதியும் செல்வத்தையும் கல்வியையும் வளர்ச்சியையும் தரும். இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஞான சக்தி, அதாவது அம்பாலோட ஒரு சுரூபமான ஞான சக்தியும் அதே போல விஷ்ணுவின் ஒரு சுரூபமான அயக்ரீவரையும் சிவபெருமானையும் அம்பாவையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. செல்வ வளம், கல்வி வளம் மற்றும் நிம்மதி, அமைதி எல்லாமே குடும்பத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள். அது மட்டும் இன்றி பூஜை செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீராடல். நீராடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலைல சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு சுத்தமா நல்ல ஒரு ஆடையை உடுத்திட்டு வீட்லயே விளக்கு ஏற்றி அம்பாலும் சிவனும் யாருக்காவது காலையிலேயே பூஜை அறையில வீட்டுல விளக்கேற்றி வழிபாட வேண்டும். அதே போல பக்கத்தில் அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று காலை மற்றும் மாலை வேளைக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். காலையில இந்த சாயங்கால பௌர்ணமி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். அதாவது பக்கத்துல இருக்க உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். ஈவினிங்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அம்பாள் கோயில்ல அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை அந்த மாதிரி காலையில செஞ்சாலும் சரி, ஈவினிங் செஞ்சாலும் சரி, செய்யும் போது அந்த அம்மனுக்கு பிரசாதமாக நைவேத்தியம் செய்ய சர்க்கரை பொங்கல் அல்லது சுவையான நைவேத்தியம் தயார் செய்து படைக்க வேண்டும். வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல நீங்க வீட்டுல இருந்து அங்க அலோவ் பண்றாங்கன்னா சர்க்கரை பொங்கல் பண்ணி, இல்ல ஒரு பாயசம், ஒரு பால் பாயசம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவையான ஒரு உணவை தயார் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணலாம். அது மட்டுமின்றி சிறப்பு வழிபாடான ஞானம் கிடைக்க அயக்ரீவரையும் ஞான சக்தியையும் குடும்ப பலம் பெருக சிவபெருமானையும் அம்மனையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது குடும்பத்துல ஞானத்தையும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் சிவபெருமான், அம்பாள், ஞானசக்தி மற்றும் அயக்ரீவர் இந்த 4 பேரை வழிபாடு பண்ணலாம். உங்க வீட்டு பக்கத்துல அயக்ரீவர் இருந்தா அயக்ரீவர், ஞானசக்தி தேவி, அம்பாளின் ஒரு சுலபமான ஞானசக்தி தேவி இருந்தால் ஞானசக்தியை சேர்த்து வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இன்றி வழிபாட்டின் சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி வளம். இந்நாளில் ஞானசக்தி மற்றும் அயக்ரீவர் அவதரித்ததாக ஐதீகம் உள்ளதால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க இவரை வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அயக்ரீவர் மற்றும் ஞானசக்தி அவதரித்ததாக ஐதீகம் இருக்கு. சோ இந்த ஐதீகம் இருக்கிறதுனால அந்த ஞானசக்தியையும் அயக்ரீவரையும் வழிபாடு செய்யலாம். உங்க வீட்டு அருகாமையில் அயக்ரீவர் இருந்தால் அயக்ரீவர், ஞானசக்தி இருந்தால் ஞானசக்தி வழிபாடு செய்வது பிள்ளைகளின் கல்விக்கு மிகவும் வளம் சேர்க்கும். அதே போல மன அமைதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி விரதம் இருப்பது மன கவலைகளை போக்கி வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இந்த நெகட்டிவ் பவர்ஸ் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் விரதம் இருந்து வழிபாட்டு பண்ணி வரும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல இந்த பௌர்ணமியில வேற இன்னும் ஒரு பகவான் வழிபாடு செய்யலாம்னா சத்திய நாராயணரை வழிபாடு செய்யலாம். வீட்டுல விரதம் இருந்து சத்யநாராயண பூஜை செய்யலாம். அப்படின்னா உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு பெருமாள் கோயிலில் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டு இருந்தார்களே ஆனால் அந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளலாம். சத்யநாராயணருக்கு கேசரி அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட லட்டு இது ரெண்டும் பிரசாதமாக செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதாவது இது ஒரு தொடர்ச்சியா சத்யநாராயண பூஜைக்கு நீங்க வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன நீங்க பிரார்த்தனை இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். அதே போல அம்பாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் குடும்ப ஒற்றுமையும் குடும்ப அமைதிக்கும் நல்லது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அயக்ரீவர் மற்றும் ஞானசக்தி தேவிக்கு பிள்ளைகளின் பேரு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது, நெய் தீபம் போடுவது மிக சிறப்பான பலனையும் சிறப்பான ஒரு பலத்தையும் தரக்கூடிய ஒரு நாள் இந்த பௌர்ணமி நாள். ஆதலால் தவறாமல் மனதார முழு நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.
நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.